மேம்படுத்தப்பட்ட திருவாரூர் ரயில் நிலையம் திறப்பு விழாவில் அரங்கை நிரப்புவதற்காக திருச்சியிலிருந்து ஊழியர்கள் பள்ளி மாணவ மாணவிகளை ரயில்வே அதிகாரிகள் அழைத்து வந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தென்னக ரயில்வே திருச்சி கோட்டத்திற்கு உட்பட்ட திருவாரூர் ரயில் நிலையத்தின் நுழைவு வாயில் பகுதி, பயண சீட்டு அலுவலகம், நடைமேடை மற்றும் பயணிகள் தங்குமிடம், லிப்ட் வசதி முதலான பணிகள் 15 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வந்தன. இப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் பிரதமர் மோடி மதுரையில் நடைபெற்ற அரசு விழாவில் காணொலி காட்சி வாயிலாக மேம்படுத்தப்பட்ட திருவாரூர் ரயில் நிலையத்தை திறந்து வைத்தார். திறப்பு விழாவிற்காக திருச்சியிலிருந்து சிறப்பு ரயில் ஏற்பாடு செய்து ரயில்வே ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளை அழைத்து வந்து அதிகாரிகள் அரங்கை நிரப்ப செய்தனர். சிறப்பு ரயில் இயக்குவதற்கு மட்டும் 4 லட்சம் பயணப்படி, உணவு, சிற்றுண்டி, குடிநீர் முதலானவைகளுக்கு என ரயில்வே நிர்வாகம் 10 லட்சத்திற்கும் மேல் செலவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருச்சி கோட்ட ரயில்வே நிர்வாகத்தின் ஆடம்பர செயலுக்கு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேம்படுத்தப்பட்ட திருவாரூர் ரயில் நிலையம் திறப்பு விழாவில் அரங்கை நிரப்புவதற்காக திருச்சியிலிருந்து ஊழியர்கள் பள்ளி மாணவ மாணவிகளை ரயில்வே அதிகாரிகள் அழைத்து வந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தென்னக ரயில்வே திருச்சி கோட்டத்திற்கு உட்பட்ட திருவாரூர் ரயில் நிலையத்தின் நுழைவு வாயில் பகுதி, பயண சீட்டு அலுவலகம், நடைமேடை மற்றும் பயணிகள் தங்குமிடம், லிப்ட் வசதி முதலான பணிகள் 15 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வந்தன. இப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் பிரதமர் மோடி மதுரையில் நடைபெற்ற அரசு விழாவில் காணொலி காட்சி வாயிலாக மேம்படுத்தப்பட்ட திருவாரூர் ரயில் நிலையத்தை திறந்து வைத்தார். திறப்பு விழாவிற்காக திருச்சியிலிருந்து சிறப்பு ரயில் ஏற்பாடு செய்து ரயில்வே ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளை அழைத்து வந்து அதிகாரிகள் அரங்கை நிரப்ப செய்தனர். சிறப்பு ரயில் இயக்குவதற்கு மட்டும் 4 லட்சம் பயணப்படி, உணவு, சிற்றுண்டி, குடிநீர் முதலானவைகளுக்கு என ரயில்வே நிர்வாகம் 10 லட்சத்திற்கும் மேல் செலவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருச்சி கோட்ட ரயில்வே நிர்வாகத்தின் ஆடம்பர செயலுக்கு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.